கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் வேளையிலே வேதாகம செய்திக்காக புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புட் ஆன் த நியூ மேன். ஆம் அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் புதிய மனுஷனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய மனுஷனை களைய வேண்டும். வேதாகமம் சொல்லுகிறது, எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். கெட்டு போகக்கூடிய மனுஷன், மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகக்கூடிய மனுஷன், அந்த பழைய மனுஷனை நாம் களைய வேண்டும். முந்தின நடக்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு மோசமாக வாழ்ந்தோம், துன்மார்க்கமாக வாழ்ந்தோம், பாவ இச்சைகளுக்கு உடன்பட்டவர்களாக இருந்தோம். பாவம் நம்மை ஆட்கொண்டது, பாவத்திலே வாழ்ந்தோம். அந்த மனுஷனை நாம் முதலாவது களைய வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போதுதான் இத்தனை ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது பழையவைகள் முற்றிலுமாக ஒழிந்து போகிறது. அவன் புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனிதன் எப்படி புதிய மனுஷனாக மாற முடியும்? அவனுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது பழையவைகள் ஒழிந்து போகிறது. மேலும் கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்களை நாம் தியானம் செய்வோம் என்றால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து, தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது. எவ்வளவு தெளிவாக கொலோசிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நாம் மரிக்க வேண்டும். உலகத்தினுடைய வழிபாடுகள் உலகத்தோடு கூட போய்விடும். தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே, இதெல்லாம் மனிதனுடைய போதனைகளாக இருக்கிறது. இது சுய இஷ்டமான ஆராதனையை கொண்டு வருகிறது. பாரம்பரியமாக அநேகர் இந்த விதமான போதனையிலே சிக்குண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்ற ஒன்றிற்குமே பிரயோஜனப்படாது என வேதாகமம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது.
ஆகையினாலே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உலக வழிபாடுகளுக்கு நாம் மறிக்க வேண்டும். பழையவைகளை நாம் முற்றிலுமாக களைய வேண்டும். பிலிப்பியர் 3:11 பவுல் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்காக நாம் விட வேண்டும். யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த தவறான பழக்கத்தை விட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமா இருக்கக்கூடியவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்றாவது நீங்கள் எண்ணியது உண்டா? அந்த விதமான பழக்க வழக்கங்களை விட்டது உண்டா? மனிதனை பிரியப்படுத்துவதற்காக எதையோ இழக்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, பிதமாகிய தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். ஆக இயேசு கிறிஸ்துவுக்காக இவைகள் எல்லாமே நாம் விட வேண்டும். பழையவைகளை களைய வேண்டும். பழையவைகள் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது என வேதாகமம் சொல்லுகிறது. எனவே பவுல் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டதாக சொல்லுகிறார். மேலும் அதை குப்பையாக எண்ணுகிறார். யாராவது குப்பையை போய் கிளறுவார்களா? அதே குப்பை, அதில் என்ன இருக்க போகிறது? தேவையற்ற பொருட்கள் தான் குப்பைக்கு போகிறது. ஆக அவைகளை நாம் குப்பையாக எண்ண வேண்டும். எவ்வளவு ஆதாயம் வந்தாலும் சரி, அது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வராது. ஆகையினாலே அவைகளை நாம் களைய வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 18-20 வசனங்கள். மாயை வித்தைக்காரர்கள் மனம் திரும்பினார்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாக கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் என்று பாருங்கள். அந்த மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய மாய வித்தைகளினாலே நல்ல வருவாயை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் தவறு என்று சொல்லி அந்த புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு சுட்டெரித்து போட்டார்கள். ஒருவேளை விற்பனை செய்திருந்தால் அது அதிகமான விலைக்கு போயிருக்கும். ஆனால் வாங்குகிறவர்களும் கெட்டு போய் விடுவார்கள் என்பதற்காக அந்த தவறை இனிமேல் யாரும் செய்யக்கூடாது, தங்களோடு கூட அது அழிய வேண்டும் என்று சொல்லி அந்த பழையவைகளை அவர்கள் அழித்து போடுகிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்து போட்டார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்க்கும் போது 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அநேகர் சொல்வார்கள், ஏன் இந்த பணத்தை விற்பனை செய்து கர்த்தருடைய பணிக்காக செலவு செய்யலாமே என்று சொல்வார்கள். தவறு பிரியமானவர்களே. ஒரு தவறான வருவாயிலிருந்து கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படக்கூடாது. சத்திய வேதம், சத்தியத்தில் இருந்துதான் அது விதைக்கப்பட வேண்டும். ஆக இந்த பணம் அதற்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி அதை முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பழையவைகளை அழிப்பதிலே நாம் யோசனை செய்யக்கூடாது. உடனே துரிதமாக அவைகளை அழித்து போட வேண்டும். அது எவ்வளவு வருவாய் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அது பாவத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது, பாவ பணமாக இருக்கிறது. அதை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். முதல் நூற்றாண்டிலே மனம் திரும்பின மாய வித்தைக்காரர்கள் அநேகர் தங்களுடைய செய்கைகளை அறிக்கையிட்டு அந்த புஸ்தகங்களை எல்லாம் அழித்து போட்டார்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் இதை அழித்து போட ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அப்படி நீங்கள் அழிக்கும் போதுதான் பழையவைகள் முற்றிலுமாக ஒழிந்து போகும். இரண்டாவது, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என எபேசியர் 4வது அதிகாரம் 23-24 வசனங்களிலே நாம் காண்கின்றோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தரிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக நிச்சயமாக வருவார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நீங்கள் முத்திரை செய்யப்படுகிறீர்கள். தேவனுக்கு சொந்தமானவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். அந்த ஆவியானவர் சகல நல் வழிக்குள்ளாக, சகல சத்தியத்திற்குள்ளாக
உங்களை வழிநடத்துவார். ஆக எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5:19 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரே ஆதாம் செய்த பாவத்தினாலே அநேக பாவிகளாக மாறினார்கள். பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது. ஆனால் அதே வேளையிலே ஒருவருடைய கீழ்ப்படிதல் தேவனுடைய திருச்சித்தத்தை செய்யத்தக்கதாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய சித்தத்தின்படியே அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார். அந்த அவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். நாம் எப்படி நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று பார்த்தீர்களா? எப்படி புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறோம் என்று பார்த்தீர்களா? 1 கொரிந்தியர் 15:22 சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். As all die in Adam, in Christ all will be made alive. எப்படி நாம் ஆதாமுக்குள்ளாக நாம் மரிக்கிறோமோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அவர் பிதாவாகிய தேவனாலே எழுப்பப்பட்டதை போல அவரோடு கூட நாமும் எழுப்பப்படுகிறோம். ஞானஸ்நானத்திலே இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் எழுப்பப்படுவார்கள். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவரை நீங்கள் இன்றே விசுவாசியுங்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆதாமுக்குள்ளாக நாம் மரிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். உதாரணமாக பாருங்கள். மேலும் 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நாம் இப்ப மண்ணான சரீரத்தில் இருக்கிறோம். ஆதாமுடைய சாயலிலே நாம் இருக்கின்றோம். ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் வானத்திலிருந்து வந்தவர் கர்த்தர், அவர் வானத்துக்கே எழுந்தருளி போனார். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அந்த வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். நாமும் அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்போம். தேவனோடு நித்திய நித்தியமாக வாழ்வோம். ஆகையினால தான் அவருடைய சாயலை நாம் அணிய வேண்டும். உதாரணம் பாருங்கள். கலாத்தியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை அப்படியே முழுமையாக தரித்து கொண்டவராக இருந்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த சரீரத்திலே நாம் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி தரித்து கொள்ள முடியும்? அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார், அனுதினமும் சேர்க்கிறார். ஆகினாலே இன்றே நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் இன்றே உங்களை சபையிலே சேர்த்துக் கொள்வார். நீங்கள் அவருடைய சரீரத்திலே அங்கமாக மாறுகிறீர்கள், கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றப்படுகிறீர்கள். ஆகினாலே தான் பவுல் சொல்கிறார், அவருடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கின்றேன். நாமே அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? இதற்காக நாளை கடத்தாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டி வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்றே இரட்சணிய நாளாக இருக்கிறது. இன்றே ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இன்றே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவீர்கள்.
மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த புதிய வானம் புதிய பூமி என்று பார்க்கும்போது இது யாருக்காக? புதிதாக்கப்பட்டவர்களுக்காக, புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களுக்காக, புதிய வாழ்க்கையை விரும்புகிறவர்களுக்காக இவைகளை பிதாவாகிய தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நாம் பார்க்கிற வானமும் பூமியும் ஒரு நாளிலே அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் அழிந்து போகாத அன்பானவர்களே. ஆகையினாலே அந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அந்த புதிய வானத்துக்குள்ளாக புதிய பூமிக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். எப்பொழுது? நாம் புதியவர்களாக இருக்கும்போது, வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் பார்க்கிற இந்த வானம் பூமியும் இல்லாமல் போகும். புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகும். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமற்ற பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வெண் வஸ்திரத்தை நீங்கள் அவரிடத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள். நாம் புதிய மனுஷர்களாக மாறும்போது அந்த விதமான ஒரு வெண் வஸ்திரம் நமக்கு கிடைக்கும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். எல்லா நிருபங்களிலுமே அப்போஸ்தலர்கள் எழுதும்போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார்கள். பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆக அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே வெண் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பார்வை அடையும்படிக்கு கழிக்கம் உனக்கு போட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த கண்களினாலே நல்ல காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த வேத எழுத்துக்களை நாம் பார்த்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆக அவன் அசுத்தத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு வழியே இல்லை என்று பார்க்கிறோம். யோபு கண்களோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தார். எப்படி? அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆகையினாலே கண்களோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தார். இன்னைக்கு இந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு கழிக்கம் போடு என்று சொல்லுகிறார். அதை என்னிடத்திலே நீர் வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் இன்றைக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம்? ஆண்டவருடைய சமூகத்திலே இவைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நாம் புதிய மனுஷனாக நாம் மாறுவோம். இந்த பூமியில தான் நாம் கழுவப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த பூமியிலே இவைகள் எல்லாம் நாம் செய்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். எங்கே துன்மார்க்கன் செழித்து போகிறான், பாவம் செய்கிறவன் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான், தவறான வழியிலே போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள்.
இவர்கள் எல்லாமே நன்றாகத்தானே இருக்கிறார்கள், நான் மாத்திரம் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? அநேகருடைய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நித்தியத்திலே தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால், இந்த பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் விலகி ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நித்தியமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையினாலே அன்பான சகோதரே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்கள். இந்த பரிசுத்த வேத வசனங்கள் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. மேலே நாம் என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெற்றி அடைகிறவர்களுக்கு தான் இந்த வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் அல்ல. எல்லாருக்கும் வெண்வஸ்திரம் அல்ல, வெற்றி அடையக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய நாமத்தை கர்த்தர் கிறுக்கி போட மாட்டார், வெண்வஸ்திரத்தை கொடுப்பார். பிதா முன்பாக தூதர்கள் முன்பாக அவர் அறிக்கை பண்ணவும் செய்வார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்று பார்த்தீர்களா? பழைய மனுஷனை களைந்தவர்கள் இந்த விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். மேலும் வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுகிறது, புதிய நாமத்தை கொடுப்பதாக சொல்லுகிறார். இங்கே நாம் கர்த்தருடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. எல்லாம் புதிதாகிறது. எத்தனை ஆசீர்வாதம் என்று பார்த்தீர்களா? உங்களுக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்பட போகிறது. புதிய உலகத்துக்குள்ளாக போக போகிறீர்கள். புதிய ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். எல்லாம் புதிதாக மாறிவிடுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:4, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உணக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். யாரெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட நடப்பார்கள். அந்த பரிசுத்த உள்ளவரோடு கூட அவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டு நடப்பார்கள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை அற்புதமானது. இந்த வாழ்க்கையில உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விலகி ஜீவனுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டவர்களாக வாழும்போது இந்த விதமான ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாக மாற்றப்படுவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகின்றேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆம் அன்பான சகோதரனே சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். புதிய வானம், புதிய பூமி நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புதிய வானத்துக்குள்ளாக நீங்கள் போக வேண்டும் என்றால் வானத்திலிருந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என திருமறை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. உண்மையை நாங்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றோம். இதை கேட்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தியத்தை விசுவாசியுங்கள். பழையவைகளை களைந்து போட்டு புதியவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள், புதிய மனுஷனாக மாறுங்கள். கர்த்தர் அதற்குரிய பலத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு தந்தரும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டதைப் போல இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான நேயர்கள் பழைய ஆதாமுடைய சரீரத்தை களைந்து
இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை தரித்து கொண்டவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக, நித்திய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றியல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய சத்தியத்துக்கு நேராக எங்கள் யாவரையும் வழிநடத்தி அல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு மாத இதழ் வேண்டுமென்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்புவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு மாதந்தோறும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை நாங்கள் அனுப்பி வைப்போம். மேலும் ஆவிக்குரிய அநேக புத்தகங்கள் இருக்கிறது, அவைகளையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போ. இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றை எந்நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரை எல்லாம் என முடிவு செய்வோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரு, அதிவேகமாய் செயல்படுவோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.